ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல ஸ்ரீ திருப்பதி பாலாஜி ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்களோட ஒப்பீனியன்ஸ் தான் நாங்க தெரிவிக்கிறோம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஓவன் சாக்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. பிளெக்சிபிள் இன்டர்மீடியட் பல்க் கண்டெய்னர்ஸ், அதாவது இந்த பிளாஸ்டிக்ல ரெடி ஆகிற சாக்கு பை தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஆக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றதா இருக்கு. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம் ஆன் கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் வந்து 2022ல 240 கோடியா இருந்திருக்கு. அது 2023ல 223 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 அது 243 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 453 கோடி 2022ல. 2023 அது 478 கோடியா மார்ஜினலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2024 அது 552 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. சோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ரேஞ்ச் எவ்வளவு இருக்குன்னா 13 கோடி, 20 கோடி, 36 கோடியா இருந்திருக்கு. சோ 2022 டு 24 கம்பேர் பண்ண சொல்லும் போது ஆல்ரெடி இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு 2x growth அளவுக்கு போயிருக்கு. இவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ₹5.74 அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட நெட் வர்த் எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 173 கோடி நெட் வர்த் அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ஸ் எவ்வளவு இருந்திருக்குன்னா 8.93%, 10.61%, 13.58% உயர்ந்திருக்கு. பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்போது 3%, 4.33%, 6.53% உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட டெப்ட் ஒரு 235 கோடி அளவுக்கு இருக்கு. கன்சாலிடேட் பேசிஸ் கிட்டத்தட்ட 240 கோடி அளவுக்கு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.41 இருக்கு. ஒரு ஹைலி டெப்ட்ஃபுல் கம்பெனியா இருக்காங்க. ஐபிஓ மணியை எடுத்து டெப்ட் குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் 200 கோடி அளவுக்கு இந்த கம்பெனி கிட்ட டெப்ட் இருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி பர்சன்டேஜ் 20.84%, ரிட்டர்ன் கேபிட்டல் பர்சன்டேஜ் 16.29% இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கமர்ஷியல் சிம்பேக்ஸ் லிமிடெட், எம்பி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ரிஷி டெக்டெக்ஸ் லிமிடெடா இருக்காங்க. சோ இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்களோட இன்கம் நல்லாவே இருந்திருக்கு. இன்கம் மார்ஜின்ஸ்ல இவங்க பிஎஸ் பீட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட இபிஎஸ் ஆனாலும் சரி, ரிட்டர்ன் நெட் வொர்த் பர்சன்டேஜும் இவங்க பிஎஸ் பீட் பண்ற அளவுக்கு இருந்திருக்கு. ஆஸ் பர் ஃபினான்ஷியல் 2024 டேட்டா படி நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல குறைவாவே இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 5 to 9 செப்டம்பர் 2024. இஷ்யூ பிரைஸ் ₹78 83 ஒரு ஷேர் ரிலைஸ் இருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 122 கோடி, ஆஃப் ஆஃப் சேல் 47 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 169 கோடியா இருக்கு. ஒரு ஸ்மால் சைஸ் ஐபிஓவாவும் இருக்கு. அதே மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் ₹100 கீழே இருக்கனால கொஞ்சம் டிமாண்ட் நிறைய தென்படும். லிஸ்டிங் இன்ஸ் நல்லபடியா கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து. லாட் சைஸ் 180 ஷேர் ₹14,940 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹10 ஒரு ஷேர் இருக்கு. ரீட்டைல் அலகேஷன் 35% இருக்கு. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட ரீஃபண்ட் இனிஷியேஷன் 11 செப்டம்பர் 2024. அலாட்மெண்ட் டேட் 10 செப்டம்பர் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 11 செப்டம்பர் 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 12 செப்டம்பர் 2024 இருக்கு. சோ இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி பாத்துருவோம். சோ இந்த கம்பெனி இருக்கிற அந்த பிளெக்சிபிள் பேக்கேஜிங் வந்து நிறைய பிசினஸ் வெர்டிகல்ல வந்து இருக்காங்க. அதுல இந்த பிளெக்சிபிள் பேக்கேஜிங் பிசினஸ் 51.47% ஆளுக்கு அவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணது பினான்சியல் 2024ல. 95% ரா மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ளேயே அவங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதனால ஏதாவது கவர்மெண்ட் இம்போர்ட் இம்போசிஷன் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனியை டைரக்டா பாதிக்காது. அது மட்டும் இல்லாம இவங்க எக்ஸ்போர்ட் சேல்ஸ் 49.04% அவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் இவங்களோட ரெவன்யூ 84ல இருந்து எக்ஸ்போர்ட் சேல்ஸ் 49% குறைஞ்சாங்கணும். இந்த சைட் டொமஸ்டிக் டிமாண்ட் அதிகமா இருந்தனால அதை கணிசமா உயர்த்து ஒரு 51% அளவுக்கு ரெவன்யூ டொமஸ்டிக் சேல்ஸ்ல இருந்து இவங்க ஈட்டுறாங்க. ப்ராஃபிட் growthோட சிஏஜிஆர் 31% அளவு இருக்கு. இன்கம் growth சிஏஜிஆர் 11% அளவுக்கு தான் இருக்கு. ஓவராலா இவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியோட growth வந்து ஒரு 6 to 7%, அதாவது இந்தியாவோட ஜிடிபிக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட growth சிஏஜிஆரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஓரளவுக்கு ஒரு ஃபேன்சி பிசினஸ் இல்லாத கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸா நான் என்னெல்லாம் பாக்குறேன்னா, இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் சேல்ஸ் 51% இவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தாலும் மேக்ஸிமம் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியா தான் இவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. பிளஸ் இவங்களோட ரா மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ற அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் பிரைசஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸோட ஏற்றம் இறக்கம் இந்த கம்பெனியோட இன்வென்ட்ரிஸை பாதிக்கும். இன்வென்ட்ரிஸ் பாதிக்கிறதுனால இவங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் டைரக்டா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு டெப்ட் இருக்கு. ஒரு
40 கோடியா ஒரு 30 கோடி அளவுக்கு இவங்க ஐபிஓ எடுத்து கடனை குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் 200 கோடி அளவுக்கு கடன் உள்ள கம்பெனியா இருக்காங்க. ஒரு டாப் 10 கஸ்டமர்ஸ் மட்டுமே இந்த கம்பெனிக்கு ஒரு 40% மேல இவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் ரெவன்யூ 49% அளவுக்கு இருந்தாலுமே லோக்கல் சப்ளையர்ஸ் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ண கண்ட்ரிஸான யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சா இப்ப நம்ம ஊர்ல மேக் இன் இந்தியா மாதிரி இந்த கம்பெனியோட ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் கொஞ்சம் ஹையர் ஆகி உங்களோட எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கம்பெனிக்கு கண்டிஜென்ட் லைபிலிட்டியா 95 கோடி அளவுக்கு இருக்கு. சோ இத அவங்களோட ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட் காமிச்சாங்கன்னா அது இவங்களோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு போஸ்ட் ஐபிஓல. அதனால இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் இவங்க பிஎர்ஸ் பொறுத்து கம்பேர் பண்ணிடுவோம். சோ இவங்களோட பிஎர்ஸ் ஆன கமர்ஷியல் சிங் பேங்க்ஸ் பிஇ 38 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. எம்பி இண்டஸ்ட்ரீஸ் பிஇ 22.1 ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ரிஷி டெக்ஸ் பிஇ 34 பி/E ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ ஓவராலா மினிமம் 22 to 38 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல இருக்காங்க. இவங்க கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் ப்ரீ ஐபிஓ பேஸ் 15 டைம்ஸ், போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல 18 டைம்ஸ் இருக்கு. சோ இவங்க பிஎர்ஸ் கம்பேர் பண்ண சொல்ல இவங்க ரெவன்யூ மார்ஜின்ஸ் நல்லாவே இருக்கு. சோ வேல்யூவேஷன்ஸ் கேப் இருக்கிறதுனாலயும் பிளஸ் இந்த கம்பெனியோட ஐபிஓ சைஸ் குறைவா இருக்கிறதுனால ஐபிஓ பிரைஸ் 100 ரூபாய் கீழே இருக்கிறதுனாலயும் இந்த மாதிரி ஃபேவரட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாக் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் கேப்பும் இந்த கம்பெனிக்கு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிபிஐ கம்பேர் பண்ண சொல்ல குறைவாவே இருந்திருக்காங்க. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்களோட இன்கம் சிஏஜிஆர் growth கம்பேர் பண்ண சொல்லும்போது லைக் சேல்ஸ் growth கம்பேர் பண்ணும்போது ஏன்னா ரீசெண்ட் டைம்ல க்ரூட் ஆயில் பிரைஸ்ல அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இல்ல. அதை கம்பேர் பண்ண சொல்லும்போது 11% இவங்க சேல்ஸ் growth வந்து உயர்ந்திருக்கு. சோ அதுக்கு இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா நான் கொஞ்சம் பாக்குறேன். சோ இந்த கம்பெனியோட ஓவரால் கன்க்ளூஷன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இருக்கிற பிசினஸ் வந்து ஃபேன்சி பிசினஸ் கிடையாதுங்க. இந்தியாவோட ஜிடிபி growth எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மைனிங் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா இவங்க எதிர்பார்க்கிற சிஏஜிஆர் வந்து ஒரு 6 to 7% அல்லதுனா வந்து ஒரு 10% குள்ள இருக்கிற சிஏஜிஆர் growth தான் இன்க்ரீஸ் பண்றாங்க. அது இன்லைன் வித் அவர் ஜிடிபி. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில டொமஸ்டிக்ல 51% அளவுக்கு ரெவன்யூ சம்பாதிச்சாலும் டாப் 10 பிளேயர்ஸ் மட்டுமே 43% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. அதுல சில பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன் இவங்களோட பிஎஸ் ஆன எம்பி இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, ரிஷி டெக்ஸ்டைல்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3.90% 5.10% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. சோ இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்லி இவங்க வேல்யூவேஷன்ஸ் குறைவா இருந்தாலும் டெப்ட் கொஞ்சம் அதிகமாவே நான் பாக்குறேன். சோ இவங்களோட ஒரு சப்சிடரி ஸ்ரீ திருப்பதி பாலாஜி எஃப்ஐபிசி வந்து எஸ்எம்இ ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. உங்களோட ரிட்டர்ன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. ஆனா மார்ஜின்ஸ் அந்த அளவுக்கு growth ஆகல. எஸ்எம்இ ஸ்பேஸ்ல இருக்கிற ஃப்ராட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அவங்க ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எப்பெல்லாம் க்ரூட் ஆயில் பிரைசஸ் விலை கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் அப்ப அந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதை நான் இங்க தெரிவிக்க விரும்புறேன். ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைசஸ் தான் இவங்க ரா மெட்டீரியலுக்கான பிளாஸ்டிக் தேவைப்படும். பிளாஸ்டிக் பிரைஸ் வச்சா இவங்க பேக்ஸ் ரெடி பண்றாங்க. அந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸை டைரக்டா பாதிக்கும். இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு கிரே மார்க்கெட் எதுவுமே தென்படல. வேல்யூவேஷன்ஸ் கேப் இருக்கிறதுனால ஃபேன்சி பிசினஸ் இருந்தாலும் வேல்யூவேஷன்ஸ் கேப் இருக்கிறதுனால ஸ்டாக் கொஞ்சம் ரன் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க பிஎஸ்பி ஏத்த வேல்யூவேஷன் கொஞ்சம் கேட்ச் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் கேப் இந்த பக்கம் இருந்தாலுமே இந்த பக்கம் இந்த டைரக்ட் இம்பாக்ட் ஆன க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஸ்டெப் இருக்கிறதுனால இந்த கம்பெனியை கொஞ்சம் ரிஸ்க் ரிவார்ட் கேட்டகரியில நான் வச்சிருக்கேன். சோ இதெல்லாமே என்னோட பர்சனல் வியூ. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிசினஸ் செட் ஆகுமா யோசிச்சு பார்த்துட்டு தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching Stocks and Investment Tamil channel.